ஹாய் ஹலோ வெல்கம் டு லக்ஷ்மி ஷோ. இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது வந்துட்டு சிக்கன் கறி. ஸோ சிக்கன் கறினாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், எனக்கும் ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி 1 kg சிக்கன் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதுக்கு தேவையான எல்லா பொருளையும் எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி வந்துட்டு குக்கரில் தான் செய்ய போகிறேன், ஏன்னா அதில் தான் அடி பிடிக்காது. ஸோ அதனால் குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது மாதிரி எல்லாமே போட்டுக்கலாம். அது கொஞ்சம் அப்படி பபிள்ஸ் வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் சூடான எண்ணெயில் போட்டால் போதும். கொஞ்சம் இதானா போதும், ரொம்ப வந்துட்டு அது காய வேணாம். டேஸ்ட் அப்புறம் நல்லா இருக்காது, ஃப்ளேவர் இருக்காது. ஸோ கொஞ்சம் சூடானா போதும். அதுக்கடுத்தது வெங்காயம் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 4 பெரிய வெங்காயம், 4 பெரிய தக்காளி எடுத்துக்கிட்டேன் 1 kg சிக்கனுக்கு. உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு வெங்காயம் தக்காளியை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் பொடி பொடியாக நறுக்கிறதுனால நறுக்கலாம், இல்லை தேவையான சைஸில் நறுக்கிக்கலாம். எனக்கு ரொம்ப கண்ணெரியும், ஸோ அதனால் நான் வேகமாக தான் கட் பண்ணுவேன். அப்புறம் கொஞ்சமாக அதில் சால்ட் சேர்த்துக்கிட்டோன்னா சீக்கிரத்துலேயே வெங்காயம் வந்துட்டு நல்லா வந்துட்டு ஃப்ரை ஆகிடும். அப்புறம் கறி லீஃப் போட்டுக்கலாம், பிகாஸ் ஏன்னா அது ஃப்ளேவருக்காக. எனக்கு எப்போதுமே கறி லீஃப்னால் ரொம்ப பிடிக்கும், போன வீடியோவில் கூட சொல்லியிருக்கேன். அப்புறம் உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் இந்த மசாலாலாம் வந்துட்டு வீடியோவில் போட்டேன். ஸோ என்னென்ன மசாலா அப்படின்னா வந்துட்டு மிளகாத்தூள், ஆச்சி மிளகாத்தூள், அதுக்கடுத்தது எந்த மிளகாத்தூள் வேணாலும் போட்டுக்கலாம். இது மாதிரி மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அப்புறம் கரம் மசாலா தூள், சிக்கன் மசாலா தூள் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கணும் முன்னாடியே. அப்புறம் வந்துட்டு தக்காளி வந்துட்டு தெரியாமல் ஃபஸ்ட்டே போட்டுட்டேன், அதுக்கடுத்து எடுத்துட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு தான் தக்காளி போடணும். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா வந்துட்டு அந்த வாசம் போகிற வரைக்கும் வந்துட்டு வதக்கிட்டு அதுக்கு அடுத்தது தான் தக்காளி போடணும். நான் எதுவும் மிஸ்டேக் பண்ணிட்டேன், நீங்கள் ஆனால் அப்படி பண்ணாதீங்க. நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு அதுக்கு அடுத்தது தக்காளியை நல்லா வந்துட்டு ஜூஸியாக ஆகிற வரைக்கும் வந்துட்டு நல்லா கிண்டுங்க. ஸோ இப்போ காட்டுறோம் இல்லையா, இந்த அளவுக்கு நல்லா கிண்டி வந்த பிறகு கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம கறி ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி மஞ்சத்தூள் ஆட் பண்ணணும். ஸோ நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கடுத்தது நம்ம வந்துட்டு 1 kg சிக்கனை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் வந்துட்டு நான் மஞ்சத்தூளில் எப்போதுமே கழுவி தான் வந்துட்டு வச்சுருப்பேன். ஸோ ஒரு 4-5 டைம், எப்படியும் நான் ஒரு 6 டைம் 7 டைம் போல் கழுவுவேன். நீங்கள் உங்களுக்கு எப்படி அதில் இருக்கிற இது போனால் போதும், அந்த ரத்தம் வாசம் போனால் போதும், மற்றபடி ஓரளவு கழுவிக்கலாம். அதுக்கடுத்து நல்லா வந்துட்டு கிண்டி விட்டுக்கோங்க. அந்த கறியிலேயே நல்லா தண்ணி இறங்கும். ஸோ அதுலேயே வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் வந்துட்டு ஊற விடுங்க. பக்கத்துலேயே நம்ம சாதமும் சேர்த்து வச்சாச்சு. இன்றைக்கி சாதம், சிக்கன் கறி தான் வீட்டில் சமையல், கூட ரசம், அப்பளம். ஏன்னா வந்துட்டு சில பேர் சிக்கன் குழம்பு சாப்பிட மாட்டாங்க இல்லையா, வீட்லேயே வந்துட்டு எல்லோரும் இருந்தாலே கொஞ்சம் பேர் வந்துட்டு சிக்கன் சாப்பிடுவாங்க, கொஞ்சம் பேர் சிக்கன் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால் எங்கள் வீட்டில் வந்துட்டு சிக்கன் குழம்பு, சாதம், ரசம், அதுக்கடுத்து அப்பளம், இது எல்லாமே. ஸோ முன்னாடி சொன்னேன் இல்லையா, அந்த மசாலா எல்லாமே வந்துட்டு போட்டுக்கிட்டு நல்லா வந்துட்டு அது அந்த இப்போ இருக்கிற தண்ணி நான் ஊற்றின தண்ணி இல்லை, அதில் அந்த சிக்கன்லேயே இருந்த தண்ணி. ஸோ அந்த ஜூஸியாக வர வரைக்கும் வந்துட்டு நீங்கள் சிக்கனை நல்லா பாயில் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த கவுச்சி ஸ்மெல் வராது, நல்லா சூப்பராக இருக்கும். அதே மாதிரி அந்த மசாலாலாம் வந்துட்டு சிக்கனில் நல்லா இறங்கும். ஸோ அதனால் மேக்ஸிமம் அந்த சிக்கனில் வர தண்ணியை வச்சே வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் வந்துட்டு அதுலேயே வந்துட்டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிகிட்ருங்க. அப்புறமா கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டுக்கலாம். மிளகுத்தூள் வந்துட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும், போட்டால் வந்துட்டு ஃப்ளேவரபுளாக இருக்கும். ஸோ மிளகுத்தூளை போட்டுட்டு அதுக்கடுத்து நல்லா கிண்டி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு தேவையான அளவு வந்துட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நாங்கள் வந்துட்டு கொஞ்சம் ஃபேமிலி மெம்பர்ஸ் அதிகமாக இருக்கிறதால நான் கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே ஊற்றி குழம்பா தான் செய்ய போகிறோம். ஸோ குழம்பு தண்ணி நிறையா ஊற்றிட்டு கடைசியாக வந்துட்டு இப்போது தண்ணி ஊற்றிட்டோம் இல்லையா, இதுக்கப்புறம் வந்துட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு ஒரு 1/2 hour இல்லை 45 மினிட்ஸ் வந்துட்டு கொதிக்க விட்டுட்டு நல்லா வந்துட்டு சிக்கனில் மசாலாலாம் இறங்கின பிறகு அப்புறமா கொத்தமல்லி, அதுக்கு அடுத்தது கொஞ்சமாக தேங்காய் வந்துட்டு ஒரு 1/2 மூடி வந்துட்டு சேர்த்துட்டு கொஞ்சமாக ஊற்றிட்டு கடைசியாக இறக்கிட வேண்டியதான்.